இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போறது ஒன் டைமென்ஷனல் அரேஸ். ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன? இந்த ஒன் டைமென்ஷனல் அரேயோட சின்டாக்ஸ் என்ன? இதை எப்படி நம்ம சி ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்றது, இனிஷியலைஸ் பண்றது, தென் ரீடிங், ரைட்டிங், ஸ்டோரிங் இது எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம். சிங்கிள் டைமென்ஷனல் அரேயோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, a single dimensional array consists of a fixed number of elements of the same data type. சிங்கிள் டைமென்ஷனல் அரேல செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கலாங்கிறது ஃபிக்ஸடா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு அரேயோட சைஸ் வந்து நம்ம தான் கொடுக்க போறோம். ஸோ இட் கேன் பி ஃபிக்ஸ்டு. தென் அந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே சேம் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். The array which is used to represent and store data in a single dimension is called single dimensional array or one dimensional array. ஸோ ஒரு அரேல வந்து நம்ம செட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அந்த அரேயை ரெப்ரஸ் பண்றதுக்கு நம்ம ஒரே ஒரு டைமென்ஷன் தான் யூஸ் பண்ணோம்னா அதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஆர் ஒன் டைமென்ஷனல் அரே. The next வந்து அரே டிக்ளரேஷன். An array must be declared and defined before it can be used. ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல அரே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும். தென் அந்த அரேயை டிஃபைன் பண்ணியிருக்கணும் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே. Array declaration only reserves memory for the elements in the array. ஸோ ஒரு அரேல வந்து செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி லொகேஷன்ஸ் ரிசர்வ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வந்து இந்த டிக்ளரேஷன்ல தான் நடக்கும். நோ வேல்யூஸ் வில் பி ஸ்டோர் டூரிங் டிக்ளரேஷன். ஸோ நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அதுல வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகாது. அது ஆல்ரெடி நமக்கு வேரியபிள் டிக்ளரேஷன்லயே தெரியும். வேல்யூஸ் ஏதாவது இனிஷியலைஸ் பண்ணா மட்டும்தான் அங்கே ஸ்டோர் ஆகும். மற்றபடி டிக்ளேர் பண்ணும்போது எந்த வேல்யூவும் நமக்கு ஸ்டோர் ஆகாது. தென் அரே டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த அரேக்கு ஒரு நேம், தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த அரேயோட சைஸ், தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இதுல டேட்டா டைப்ங்கிறது என்னன்னா இட் ரெஃபர்ஸ் டு த டைப் ஆஃப் த அரே வேரியபிள். ஸோ இந்த அரேல இருக்கிற எல்லாமே ஒரே டைப் ஆஃப் டேட்டாவா தான் இருக்கும். அது என்ன டைப்ங்கிறது தான் இந்த டேட்டா டைப்ல இருக்கும். தென் அரே நேம் இட் ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் த அரே வேரியபிள். ஸோ இந்த அரே வேரியபிளுக்கு ஒரு யூசர் டிஃபைன் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். அதுதான் அரே நேம். தென் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு அதுக்கு உள்ள அரே சைஸ் கொடுக்கணும். இட் ரெஃபர்ஸ் டு த சைஸ் ஆஃப் த அரே. ஸோ அந்த அரேல எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் சைஸ் ஆஃப் த அரே. இப்படிதான் ஒரு அரேயை வந்து சி ப்ரோக்ராம்ல நம்ம டிக்ளேர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட் மார்க்ஸ் ஆஃப் 5. ஸோ இதுல இன்ட்ங்கிறது டேட்டா டைப், தென் மார்க்ஸ்ங்கிறது அரேயோட நேம், தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 5 கொடுத்துருக்கு அதுதான் அரேயோட சைஸ். int specifies the type of the array variable. இந்த அரேயோட டைப் தான் int. then marks அப்படிங்கிறது name of the array variable. then 5 அப்படிங்கிறது specifies the size of the array variable. அப்போ இந்த அரே வந்து இப்போ நம்ம 5 எலமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த 5 எலமெண்ட்மே இன்டீஜர் டேட்டா டைப்பா தான் இருக்கும். அதோட வேரியபிள் நேம் தான் நம்ம மார்க்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இப்படி நம்ம ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிக்ளரேஷன்ல மெமரி அலோகேட் ஆகும். பாத்தீங்கன்னா மார்க்ஸ் ஆஃப் 0. ஸோ அந்த 0ங்கிறது என்னன்னா இண்டெக்ஸ் நம்பர். ஸோ ஒரு அரேல இப்போ நான் 5 எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா அந்த 5 எலமெண்ட்ஸ் வந்து 5 மெமரி லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். அதை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம இண்டெக்ஸ் நம்பர் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா மார்க்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தனா மார்க்ஸ் ஆஃப் 0ங்கிறதா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், மார்க்ஸ் ஆஃப் 1, தென் மார்க்ஸ் ஆஃப் 2, தென் மார்க்ஸ் ஆஃப் 3, தென் மார்க்ஸ் ஆஃப் 4. ஸோ 5ன்னு கொடுக்கும்போது 0ல இருந்து 4 வரைக்கும் தான், n-1 வரைக்கும் தான் நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து அந்த அரேல இருக்கிற அந்த 5 எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறத இந்த இதுல கொடுத்துருக்கேன். தென் இதுல நம்ம என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்றோம் இல்ல என்ன வேல்யூ இன்புட் வாங்குறோமோ அது இந்த மெமரி லொகேஷன்ல வந்து ஸ்டோர் ஆகும். தென் அரேஸ்க்கு வேற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அரேல நம்ம 10 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த 10 எலமெண்ட்ஸ்மே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸா தான் இருக்கும். அப்போ நம்ம ஃப்ளோட், டபுள், கேர், இன்ட் இப்படி எந்த டேட்டா டைப்ல வேணாலும் அரே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஃபார் டிக்ளேரிங் அண்ட் அரே. ஒரு அரேயை டிக்ளேர் பண்றதுக்கு ப்ரோக்ராம், அதாவது ஒரு சி ப்ரோக்ராம்ல நம்ம அரேயை வந்து எப்படி டிக்ளேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன்ல. ஸோ நான் stdio.h ஹெடர் ஃபைலையும் conio.h ஹெடர் ஃபைலையும் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல நான் ரிட்டர்ன் டைப்ல வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், எம்டி டேட்டா டைப். அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. தென் பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். ஸோ இந்த 4 லைனுமே எல்லா ப்ரோக்ராம்லையுமே நம்ம டிஃபால்ட்டா எழுதிக்கலாம். தென் இப்போ நான் அரே டிக்ளேர் பண்றேன். ஸோ அப்போ பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்ம இப்போ இந்த டிக்ளரேஷன் செக்ஷன் தான் கொடுக்கணும். இதுதான் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த செக்ஷன்லயே நம்ம அரேயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அரே டிக்ளேர் பண்ணணும்னா டேட்டா டைப் கொடுக்கணும், தென் ஸ்பேஸ் விட்டு ஒரு அரே நேம், தென் ஸ்கொயர் பிராக்கெட்க்கு உள்ள அந்த அரேயோட சைஸ். நான் டேட்டா டைப்ல இன்ட் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இன்டீஜர் டைப்பா தான் இருக்கணும். தென் அரேயோட நேம்ல ஏ கொடுத்துருக்கேன்.
தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அரேயோட சைஸ் 5 கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும்போது ஒரு செமிகோலன். அப்ப இதுல ஏங்கிறது ஒரு இன்டிஜர் டைப் அரே. அதுல நம்ம 5 எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதான் இந்த அரேக்கு மீனிங். இப்படிதான் ப்ரோக்ராம்ல ஒரு அரேயை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். தென் ஃபர்தர் லைன்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சுட்டு லாஸ்டா மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரைட் கர்லி பிரேஸ் எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். Then next பாத்தீங்கன்னா array initialization. The values of array elements are stored when an array is defined. So ஒரு array நம்ம define பண்றோம். அப்போ வந்து நம்ம அந்த arrayயோட elementsக்கு values கொடுக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். So அப்ப நம்ம define பண்ணும்போது அந்த values வந்து நம்ம கொடுத்திருக்கிற அந்த array locationல போய் store ஆயிரும். This is called array initialization. The values are specified in the curly braces and they are separated by commas. ஸோ ஒரு அரேல நம்ம வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா கர்லி பிரேசிஸ் உள்ள நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கலாம், கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கர்லி பிரேசிஸ் உள்ள இந்த மாதிரி நமக்கு எத்தனை வேல்யூ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு அரே இனிஷியலைஸ் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பாத்தீங்கன்னா சேம் டிக்ளரேஷன்ல உள்ள அதே சிண்டாக்ஸ் தான். ஒரு டேட்டா டைப் கொடுக்கணும், ஸ்பேஸ் விட்டு ஒரு அரே நேம் கொடுக்கணும், தென் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள அரேயோட சைஸ் கொடுக்கணும், தென் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றதுக்கு அசைன் ஆபரேட்டர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு ஒரு கர்லி பிரேசிஸ் போட்டு அதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்ம கமா செப்பரேட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ வேல்யூ 1 அதுக்கப்புறம் ஒரு கமா, தென் வேல்யூ 2 அதுக்கப்புறம் ஒரு கமா, தென் நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கமா செப்பரேட் பண்ணி செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம ஒரு கர்லி பிரேசிஸ் உள்ள கொடுத்து அந்த அரேல கொண்டு போய் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்ட் மார்க்ஸ் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இதுல இன்ட்ங்கிறது டைப் ஆஃப் த அரே, தென் மார்க்ஸ் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த அரே வேரியபிள், தென் 5ங்கிறது சைஸ் ஆஃப் த அரே வேரியபிள். அப்போ இந்த அரேல இன்டிஜர் டைப்ல நம்ம 5 எலிமெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த அரேயோட நேம் வந்து மார்க்ஸ். தென் நான் இப்போ வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றேன். அப்போ கர்லி பிரேசிஸ் போட்டு 5 வேல்யூஸ் நம்ம கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். 5ஓட கம்மியா கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம் கொடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி அந்த லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அரேங்கிறது இந்த மாதிரி ஒரு 5 எலிமெண்ட்ஸ் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன்ங்கிறதுனால கண்டினியூஸ் லொகேஷன்ல போய் இந்த 5 எலிமெண்ட்ஸும் ஸ்டோர் ஆகும். தென் இதை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதோட பொசிஷன் வந்து 0, அதனால் அரே வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்ஸ் ஆஃப் 0. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மார்க்ஸ் ஆஃப் 0ங்கிற லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து சைஸ் 5ங்கிறனால 0ல இருந்து 4 வரைக்கும் தான். அப்போ லாஸ்ட் நம்பர் மார்க்ஸ் ஆஃப் 4 அப்படிங்கிற லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணும்போது வேல்யூஸ் போய் அந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். இந்த ப்ரோக்ராம்ல எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சேம் ப்ரோக்ராம் தான். நம்ம டிக்ளேர் பண்ற இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள், அதாவது அசைன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு ஒரு கர்லி பிரேசிஸ் போட்டு அதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கமா செப்பரேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் போய் அரே லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆயிரும். எக்ஸாம்பிள் a of 5 is equal to நான் கர்லி பிரேசிஸ்க்குள்ள 5 இன்டிஜர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அரேயோட டைப் பார்த்தீங்கன்னா இன்டிஜர், அரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5, அரேயோட நேம் வந்து a. நான் இதுல 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா a of 0ங்கிற லொகேஷன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஏங்கிற அந்த அரேல ஃபர்ஸ்ட் லொகேஷன். ஸோ அப்போ இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0. அப்போ a of 0ல நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் லொகேஷன்ல அடுத்தடுத்த வேல்யூஸ் போய் ஸ்டோர் ஆகும். a of 1ல 20, a of 2ல 30, a of 3ல 40, தென் a of 4ல 50. ஸோ இந்த 5 எலமெண்ட்ஸுமே 5 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மெமரி லொகேஷன், அதுதான் அரே. இப்படிதான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது அரேல போய் நம்ம கொடுக்குற அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் போய் அசைன் ஆகும். Then accessing array elements. A loop or iteration statement is used for storing, reading and accessing the elements of an array. ஒரு அரேல வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு, அதாவது ரீட் பண்றதுக்கு, ரைட் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு இதுக்கு வந்து நம்ம ஒரு லூப் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லூப் மேபி என்ன லூப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் லூப், வைல் லூப். இந்த மாதிரி ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அரேல வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும் ஆர் ரீட் பண்ண முடியும். எப்படி நம்ம ஒரு அரேல எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்ட் a of 5 அப்படின்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிருக்கேன். அப்ப இதுல டைப் வந்து இன்டிஜர், ஏங்கிறது நேம், 5ங்கிறது சைஸ். அப்போ 5 இன்டிஜர் நம்பர்ஸை நம்ம இந்த அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்ப நான் 5 நம்பர் இப்போ ரீட் பண்ணணும். எப்பவுமே ரீட் பண்ணும்போது ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணுவோம். அதுதான் நான் இங்கே என்டர் த அரே எலிமெண்ட்ஸ் அப்படின்னு printf ஸ்டேட்மெண்ட் குள்ள கொடுத்துருக்கேன். தென் ஒரு அரேல வந்து நம்ம எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ ஃபார்னு டைப் பண்ணிட்டு பெரான்சிஸ் போட்டு அதுக்கு உள்ள லூப்பிங்கோட 3 பேசிக் ஆபரேஷன்ஸையும் ஒரே லைன்ல கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன். ஸோ அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். அதை நான் ஐன்னு வச்சிருக்கேன். அப்போ அந்த ஐயை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல கண்டிப்பா டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போ i = 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த அரேயோட சைஸ் வந்து 5. அப்போ நம்ம எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அப்போ நான் i = 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா less than 5 வரைக்கும், அதாவது 4 வரைக்கும் தான் இந்த ஃபார் லூப் வந்து ரிப்பீட் ஆகும். அதனால நான் டெஸ்ட் கண்டிஷன்ல i less than 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம i = 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணி i less than 6ன்னு கொடுக்கலாம், இல்லை i less than or equal to 5 அப்படின்னும் கொடுக்கலாம். நமக்கு அந்த ஃபார் லூப் வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும், அவ்வளவுதான். ஸோ அந்த 5ங்கிறது அரேயோட சைஸை பொறுத்து. தென் i++ அந்த லூப் வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போறதுக்காக இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்படிதான் ஃபார் லூப் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும். தென் ஃபார் பிளாக் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ல எப்படி எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றது? ஸோ நான் இனிஷியலைஸ் பண்ணோம்னா டேரக்டா ஸ்டோர் ஆகும். பட் நான் இப்போ ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கீபோர்ட்ல இருந்து செட் ஆஃப் வேல்யூஸை ரீட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் ஸ்கேன்எஃப்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நம்ம இப்போ ரீட் பண்ண போறது இன்டீஜர் டைப் தான். இந்த அரேயோட டைப்பே இன்டீஜர் தான். அதனால கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கொடுத்துருக்கேன். தென் ஒரு நியூ லைன் கேரக்டர் /n கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம இன்புட் கொடுக்கும்போது என்டர் பிரஸ் பண்ணி ஒரு நியூ லைன்ல நம்ம இன்புட்டை டைப் பண்ணிட்டு இருக்கலாம். தென் ஸ்கேன்எஃப்ல டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு காமா. தென் இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். அந்த வேரியபிள் நேம்க்கு முன்னாடி அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம், ஆம்பர்சண்ட் சிம்பிள். தென் இப்போ அந்த அரேயோட நேம் கொடுக்கணும். நார்மலா நம்ம ஏங்கிற வேரியபிளுக்கு ஏனே கொடுத்துருவோம். இப்போ நம்ம அரே யூஸ் பண்ண போறோம். ஸோ அரே யூஸ் பண்ணும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த அரேயோட நேம் a, தென் ஸ்கொயர் பிராக்கெட். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள இப்போ நம்ம லூப்ல யூஸ் பண்ண அந்த லூப் கவுண்டர் வேரியபிளை கொடுக்கணும். ஸோ நான் a of i அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏங்கிற அரேல i அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ்ல ஒவ்வொரு வேல்யூவா வரிசையா போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா i = 0. அப்போ a of 0ங்கிற லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். எப்பவுமே ஒரு அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ 1. அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ a of 1ல போய் ஸ்டோர் ஆகும். தென் நெக்ஸ்ட் வேல்யூ a of 2ல ஸ்டோர் ஆகும், a of 3ல ஸ்டோர் ஆகும், a of 4ல ஸ்டோர் ஆகும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ 5, ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ 0ல இருந்து 4 வரைக்கும் நமக்கு 5 வேல்யூஸ் இந்த அரேல கீபோர்ட் மூலமா இன்புட் ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிதான் நம்ம ப்ரோக்ராம்ல அரே யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ணிக்கணும் யூசிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். சிமிலர்லி நம்ம ஒரு அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போறோம், டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படின்னா சேம் சின்டாக்ஸ் தான். ஸோ ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கின மாதிரி பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த அரேல இருக்கிற செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு வரிசையா அந்த அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேரியபிள் நேம் கொடுக்குற இடத்துல a of ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த லூப் கவுண்டர் வேரியபிள் ஐயை கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த a of iல ஐயோட வேல்யூஸ் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மூலமா சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ இனிஷியலா i = 0ங்கிறனால ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆக போறது a of 0ல இருக்கிற அந்த அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும் a of 1, a of 2, a of 3, a of 4. ஸோ 5 வேல்யூஸ் நமக்கு வரிசையா பிரிண்ட் ஆயிரும். நான் /n கொடுத்ததுனால ஒரு நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆகும்போது ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். இப்படி ஒரு அரேயோட சைஸை பொறுத்து நம்ம ஃபார் லூப்ல டெஸ்ட் கண்டிஷன்ல கொடுத்து அது மூலமா ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டும் ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த அரேயோட எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த டியூட்டோரியல்ல இப்போ 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம சி ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்றது, இனிஷியலைஸ் பண்றது, எப்படி அந்த 1 டைமென்ஷனல் அரேல வேல்யூஸை ஸ்டோர் பண்றது, ரீட் பண்றது, ஆக்சஸ் பண்றது, இதை பத்தி தான் டீடைல்டா இந்த டியூட்டோரியல்ல பார்த்திருக்கோம்.